Hello students, this is Jayakumar. இந்த வீடியோவில் வந்து நம்ம என்ன ப்ராப்ளம் சால்வ் பண்ண போகிறோம்னா ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாமில் கேட்கப்பட்ட இந்த ப்ராப்ளத்தை தான் நம்ம இந்த வீடியோவில் வந்து நம்ம சால்வ் பண்ண போகிறோம். ஓகேங்களா? ஒரு ஆப்டிடியூட் கொஷின். ஸோ இந்த ப்ராப்ளத்தை வந்து நம்ம எப்படி ஈஸியாக சால்வ் பண்ணுறதா இந்த வீடியோ ஃபுல்லாக நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து கொஷின் ரீட் பண்ணி பார்ப்போம். கொஷினில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, இஃப் 1.001 ஹோல் பவர் 1259 பவரில் வந்து 1259 இதோட வேல்யூ பவரில் 1259 இருக்கும்போது ஈக்குவல்ஸ் டு 3.52. ஸோ அதோட வேல்யூ வந்து 3.252ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அதே பேஸ் வேல்யூ 1.001 பவரில் வந்து 2062 கொடுக்கும்போது வேல்யூ வந்து 7.85. ஓகேங்களா? ஸோ தென் 1.001 ஹோல் பவர் 3321. ஸோ இதோட வேல்யூ வந்து என்னன்றதான் நமக்கு வந்து கொஷின் மார்க். ஸோ அதுதான் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஓகேங்களா? இப்போது ஒன் செகண்ட். இப்போ நம்ம இது கொடுத்துருக்கிற வேல்யூ வச்சு தான் நம்ம என்ன ஒரு அன்னோன் வேல்யூ கண்டுபிடிக்க போகிறோன்றது நம்ம கண்டுபிடிக்கவே முடியும். ஸோ இது கொடுத்துருக்கிற வேல்யூ நம்ம வந்து எடுத்து வச்சுப்போம். 1.001 ஹோல் பவர் 1259. ஓகேங்களா? ஈக்குவல் டு 3.52. அதே போல் இன்னொரு வேல்யூ வந்து அதே 1.001 ஹோல் பவர் 2062 ஈக்குவல் டு 7.85. ஸோ நீங்கள் கரெக்டாக வாட்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா பேஸ் வேல்யூ வந்து ரெண்டுத்துலையுமே சேம் தான். ஸோ பேஸ் வேல்யூ சேமாக இருக்கும்போது நம்ம பவரை வந்து ஆட் பண்ணிக்கலாம். அது வந்து எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம் தான். பேசிக் ப்ரொசீஜர் தான் ஃபார்முலா மேக்ஸ் சம் சால்வ் பண்ணும்போது. ஸோ அது வந்து எப்படி நம்ம வந்து ஆட் பண்ண போகிறது நமக்கு தெரியணும். ஸோ அதுக்கு இன்னொரு பேஜ் நான் எடுத்துக்கிறேன். இப்போது வந்து 2 பவர் ஸ்கொயர் ஈக்குவல் டு 2 பவர் 3ன்னு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இது ஆக்சுவலாக ரியல் மீனிங் என்ன? 2 × 2 இதோடது ஈக்குவல் டு இது வந்து 2 × 2. ஓகேங்களா? 3. ஸோ டோட்டலாக நம்ம ஆட் பண்ணோன்னா 5 இருக்குது. ஸோ பவர் ஆட் பண்ணோன்னா 5. இப்போ ரெண்டுமே சாட்டிஸ்ஃபைட் ஆகுது. ஸோ இது வந்து கரெக்டான ஒரு ப்ரொசீஜர் தான். ஓகேங்களா? ஸோ அதனால வந்து நம்ம பேஸ் வேல்யூ சேமாக இருக்கும்போது நம்ம பவர் வந்து தாராளமாக நம்ம வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, நான் எரேஸ் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? எரேஸ் பண்ணிட்டேன். இப்போ கொடுத்துருக்குற வேல்யூ வந்து நம்ம எடுத்துக்கிறோம். ஓகே, இப்போ பேஸ் வேல்யூ சேமாக இருக்குது. பவரில் நம்ம ஆட் பண்ண போகிறோம். இப்போது 1.001 இப்போ பவரில் என்ன கொடுத்துருக்காங்க? 1259 ப்ளஸ் 2062. 1259 ப்ளஸ் 2062. கரெக்டுங்களா? ஸோ இது ரெண்டுத்தையும் நம்ம ஆட் பண்ணணும். இப்போ வந்து பவர் ஆட் பண்ண போகிறோம். ஸோ 1.001 ஹோல் பவர் இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணோன்னா என்ன ஆக்சுவலாக வேல்யூ வரும்னா இதுதான் வரும். 3321 வேல்யூ வரும். இது ரெண்டும் 3321. ஓகேங்களா? ஸோ இப்போது நமக்கு வந்து வேல்யூ தெரியும். என்ன வேல்யூ கொடுத்துருக்காங்கன்னா 1.001 1259 ஈக்குவல் டு 3.52ன்ற ஒரு வேல்யூ கொடுத்துருக்காங்க. அதே போல் 1.001 2062க்கான வேல்யூ 7.85 கொடுத்துருக்காங்க. ஸோ பவர் ரெண்டுமே சேம் தான். ஸோ இங்கே பாருங்கள், பவர் நம்ம ஆட் பண்ண போனோம். இப்போது இது ரெண்டுத்தையும் பவர் ஆட் பண்ணோன்னா நமக்கு என்ன அன்னோன் வேல்யூ நம்ம கண்டுபிடிக்கணும், அதோட வேல்யூ கரெக்டாக வருது. ஸோ கொடுத்துருக்குற வேல்யூ இப்போ வந்து ஒன் செகண்ட், இன்னொரு பேப்பர் எடுத்துக்கிறேன். 1.001 ஓட வேல்யூ என்ன? இப்போது வந்து இருங்க, வேல்யூ என்ன? 3.52 7.85 இருங்க ஒன் செகண்ட். 3.52 7.85 3.52 into 7.85 இது ரெண்டுத்தையும் நம்ம ஆட் பண்ண போகிறோம். ஏன்னா பேஸ் வேல்யூ சேமாக இருக்குது. ஸோ பவர் ஆட் பண்ணுறோம். பவர் ஆட் பண்ணோன்னா நமக்கு என்ன கண்டுபிடிக்கணுமோ அதோட வேல்யூ வருது. ஸோ கொடுத்துருக்கிற ரெண்டு வேல்யூ நம்ம மல்டிப்ளை பண்ணோன்னா நமக்கு தேவையான 0.001 சம்திங் அதோட வேல்யூ வந்து நமக்கு கிடைச்சிரும். ஸோ ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணும்போது என்ன ஆன்சர் வரும்னா 3.52 into 7.85 நம்ம மல்டிப்ளை பண்ணும்போது ஆன்சர் என்ன வரும்னா ஆன்சர் வந்து டி 27.64 தான் வரும். 27.64 இதுதான் அதோட வேல்யூ. ஸோ இதில் என்ன இந்த ப்ராப்ளம் சால்வ் பண்ண போகிறது எப்படி சால்வ் பண்ண போகிறோம்னா ஃபஸ்ட்டு பேஸ் வேல்யூ செக் பண்ணுறோம். பேஸ் வேல்யூ ஈக்குவலாக இருந்துச்சுன்னா பவர் வேல்யூ நம்ம வந்து ஆட் பண்ணுறோம். பவர் வேல்யூ ஆட் பண்ணும்போது கொடுத்துருக்கிற அன்னோன் வேல்யூ நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண போகிற வேல்யூ வந்து அதோட சேமாக வரும். ஸோ சேமாக வரும்போது
ரெண்டுமே ஆட் பண்ணும்போது சேமாக வரும். ஸோ கொடுத்துருக்குற 2 வேல்யூயும் நம்ம மல்டிப்ளை பண்ணும்போது அதோட அன்னோன் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணப்போட வேல்யூவோட ஆன்சர் வந்து நமக்கு கிடைச்சிரும். ஸோ அதுதான் இந்த ப்ராப்ளம். ஓகேங்களா? இந்த ப்ராப்ளம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தால் கேளுங்க. நான் இது கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நான் மறுபடியும் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணேன். ஓகேங்களா? தேங்க்யூ.